எங்கள் அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் துலா ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். துலா ராசி நேயர்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பது மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த பலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். துலா ராசி நேயர்கள், துலாத்தை பொறுத்த மட்டிலும் சித்திரை நட்சத்திரம் 3-4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரத்தினுடைய முழு 4 பாதம், விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதம், இந்த 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த துலா ராசிக்குள்ளாக அடக்கம் பெறுவார்கள். எதிலும் நேர்மையானவர்கள், வியாபார நோக்குடையவர்கள், சரியான தீர்ப்பு கூறக்கூடியவர்கள், இந்த மாதிரியான நடுநிலை தன்மைவாதிகள் அதிகம் பிறப்பெடுக்கின்ற ராசி இந்த துலாம் ராசி. இப்பேற்பட்ட இந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட எல்லாமே உங்களின் தரப்புல வெற்றி நண்பர்களே. அதுவும் குறிப்பா இந்த ஆண்டின் முற்பகுதி வெற்றினா வெற்றி, எல்லாவற்றிலும் சிறப்பான வெற்றி. இந்த ஆண்டு முழுக்கவுமே உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகின்றது. இதுநாள் வரையிலும் சரியான வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகளுக்கு மிக மிக ஆகச்சிறந்த நல்ல காலகட்டமாக இந்த ஆண்டு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நமக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதுநாள் வரையிலும் தீராத நோய் அல்லது ஒரு சரியான மருத்துவ முறை கிடைக்கல, மருத்துவர் கிடைக்கல, எந்த மருத்துவம் பார்த்தாலும் ஒரு பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லைன்னு வருந்தி கொண்டிருந்த துளாராசி நேயர்களுக்கு கூட மருத்துவத்தின் உதவியால் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்த இறைவன் அருள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த ஆண்டு எவ்வாறு அமைய இருக்கின்றது, முதல்ல நன்மைகள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோம். நன்மைகள் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட எல்லாமே உங்களின் தரப்புல வெற்றி நண்பர்களே. அதுவும் குறிப்பா இந்த ஆண்டின் முற்பகுதி வெற்றினா வெற்றி, எல்லாவற்றிலும் சிறப்பான வெற்றி. இந்த ஆண்டு முழுக்கவுமே உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகின்றது. சரி, நம்ம பில்டப் பண்றதை விட்டுட்டு என்ன பலன்கள் அப்படிங்கிறதுக்குள்ளாக போயிடலாம். முதல் அமைப்பு திருமண அமைப்புகள் இருந்து ஆரம்பிப்போம். திருமணம் நடைபெறாத நண்பர்கள், கால தாமதம் ஆகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். இது முதல் நல்ல விஷயம். இரண்டாவதாக மறுமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள், அதாவது திருமண வாழ்க்கை முதல் வாழ்க்கை கொஞ்சம் தொந்தரவாகி மறுமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு மறுமணத்திற்கு மிக மிக உகந்த நல்ல காலகட்டமாக அமைகின்றது. அதுவும் மிக சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் புத்திரபாக்கியம், இது மிக மிக முக்கியம் அல்லவா? அந்த புத்திரபாக்கியத்திற்கும் இந்த ஆண்டு ஆகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டு. ஒரே ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்து விட்டீர்கள் என்றால் போதுமானது. அந்த குலதெய்வ வழிபாட்டின் அருளால் இந்த ஆண்டு எளிமையாக குழந்தை அமைப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆக வீட்டில் நடக்கின்ற சுபகாரியங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்ததாக வேலை வாய்ப்புகள். இதுநாள் வரையிலும் சரியான வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகளுக்கு மிக மிக ஆகச்சிறந்த நல்ல காலகட்டமாக இந்த ஆண்டு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நமக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்திற்கு வளர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட அடுத்த கட்டத்திற்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி அடைய பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, இதை நான் இப்படி பண்ணணும், அதை நான் அப்படி பண்ணணும்னு யாரெல்லாம் எதையெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிதாக தொழில் துவங்குவது, இல்லை தொழிலை ஏற்படுத்துறதுக்கான இந்த வங்கி கடன்கள்லாம் பெறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வங்கி கடன்கள் எல்லாம் பெறுவதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை உங்களுக்கு வழங்கும். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் பெருசாக நகர்வு பெறலை, தொழில் பெருசாக எங்களால் சாதிக்க முடியல அப்படின்னு தவித்து கொண்டிருந்த துளாராசி நேயர்களுக்கு கூட இந்த ஆண்டு தொழிலில் அடுத்த கட்ட வளர்ச்சி, தொழிலில் நிலை பெறப் போகின்ற ஒரு காலகட்டமாக அமைகின்றது. அந்த வகையில் தொழில் சார்ந்து ஒரு சிறப்பு, தொழில் சம்பந்தமான வழக்குகள், உங்களுடைய தொழில் முடக்கப்பட்டிருந்த நிலைமைகள் இதெல்லாம் விலகி வழக்குகளில் வெற்றி, குடும்ப வழக்குகளில் வெற்றி, தொழில் வழக்குகளில் வெற்றின்னு எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்குவது மாதிரியான ஆகச்சிறந்தது ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த காலங்கள்லாம் கடங்காரனா இருந்தவங்க, பெரிய அளவில் எங்களால் தொழில் ரீதியாக முன்னேறி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நிலையை எங்களால் அடைய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த வருந்தி கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் கையில் ஒரு சேமிப்பு, பேங்க் பேலன்ஸ்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதி உன்னத அற்புதமான ஆண்டாக அமையப்பெறுகின்றது
அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, வெளிநாட்டு வாழ்க்கை, யாரெல்லாம் இந்த வெளிநாட்டு அமைப்புகளுக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டு. ஸோ அதில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுக்கு அந்த ஏற்றங்கள், ஏற்றமான நல வாழ்வுகள் வெளிநாடுகளில் கிடைக்கும். வெளிநாடுகளில் நீடித்து தங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதங்கள் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் சுபவரயங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், வருமானத்தின் ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், பொருளாதார நிலைப்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், கடன் தொந்தரவுகள் தீருகின்ற காலகட்டமாகவும் அமைகின்றது. இதனால் வரையிலும் தீராத நோய் அல்லது ஒரு சரியான மருத்துவ முறை கிடைக்கல, மருத்துவர் கிடைக்கல, எந்த மருத்துவம் பார்த்தாலும் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லைன்னு வருந்தி கொண்டிருந்த துளாராசி நேயர்களுக்கு கூட மருத்துவத்தின் உதவியால் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்த இறைவன் அருள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். குலதெய்வம் தெரியாமல் இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை அறிந்து கொள்வதற்கான பிரசன்னங்கள் பார்ப்பது, குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்வதுன்னு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறத இறையருள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, பொருளாதாரம், தொழில், குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண அமைப்புகள், சுப நிகழ்வுகளில் ஏற்றங்களை கொடுக்கின்ற இந்த ஆண்டு ஆரோக்கியம், கடன் தொந்தரவுகள் தீரல் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த ஆண்டாகவே உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. படிப்பினை பொறுத்த மட்டிலும் படிப்பிலும் நல்ல ஏற்றம். கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலகட்டமாக கணவன் மனைவி உறவு, குடும்ப வாழ்க்கையில் ராகு கேதுக்கள் ஜென்ம ராசியிலும் 7ஆம் இடத்திலும் இருந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த சில இடர்பாடுகள் அனைத்தும் விலகி குடும்ப வாழ்க்கையில் நல்ல மேன்மையும், வழக்குகள் வெற்றியும், பிரிந்து சென்ற வாழ்க்கை துணை கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நினைச்சு நீங்க மகிழ்ந்து கொள்ளலாம். ஆக எல்லாவற்றிற்குமே பொதுவாக இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாகவே துலா ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. பெரிய அளவுல கெடுபலன்கள்னு சொல்ற அளவுக்கு எந்த இடமும் இல்லைங்க. சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில இடங்கள் தான். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதனால உங்களுடைய நிர்வாகத்திறனை நீங்கள் முறையாக பயன்படுத்தி திட்டமிட்டு இதற்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, குடும்ப செலவை விட குறிப்பாக தொழில் செய்கிறவங்க நிர்வாகம் சம்பந்தப்பட்ட செலவுகளில் கொஞ்சம் நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால், நிர்வாக செலவுகள் சரியாக இருந்தால் பெரிய பொருள் விரையும் தொழிலில் கிடையாது. அதனால தொழில் ரீதியாக நிர்வாக செலவுகளை சரியா வச்சுக்கணும். முதல் விஷயம். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் அதனை கட்டுப்படுத்துவார். பெரிதாக கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் சின்ன சின்னதாக உடல்நல தொந்தரவுகள் வந்து தான் போகும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் எந்த ஒரு சுபகாரியமும் நேரடியாக வெற்றி பெறாமல் ஆரம்பத்தில் சிறு தொந்தரவுகளை கொடுத்து பின் பெருவாரியான வெற்றிகளை ஏற்படுத்தும். ஆக இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனிச்சிருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க. பெரிய அளவில் பாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்க குழந்தைகளின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். துளாராசிக்கார குழந்தைகள் கிடையாது, துளாராசிக்காரர்களினுடைய குழந்தைகளின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு என்பதனால் உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம். ஏன்னா உங்க குழந்தைகள் தான் படிப்புல உடல்நிலையில கொஞ்சம் தேக்கமடைவார்கள், மந்தமாவார்கள். அதில் மட்டும் நீங்கள் பார்த்து சற்று நகர்த்தி கொண்டால் போதுமானது. மற்ற எந்த விஷயங்கள்லையும் சற்று பெரிதாக நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க. அந்த விதத்தில் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா போதுமானது. இந்த இடங்கள்லாம் நீங்க கவனமாக இருக்கணும். பரிகாரம் அப்படின்னு தேவைப்பட்ட இந்த ஆண்டு முழுக்கவும் குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு சாலச்சிறந்த பரிகாரமாக அமையும். அதனை பின்பற்றுவது மிக மிக மேன்மை. அன்பு நண்பர்களே, இது கோச்சாரத்தின் அடிப்படையில் துளாராசி நேயர்களுக்கு இப்படி தாங்க அமையுது. உங்களுடைய சுய ஜாதகம் இன்னும் வலுத்திருக்கு, நல்ல தசாபுக்திகள் போகுது அப்படின்னு சொன்னால் ஏற்றங்கள் மிக பன்மடங்காக அமையும். எதற்கும் ஒரு முறை உங்களுடைய ஜாதக தசாபுக்திகள் எப்படி இருக்கின்றது, ஏன்னா அதுதான் முதன்மையான பலன்கள். இது ஒரு 20% தான், சரிங்களா? அதை பார்த்து கொண்டு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்.